DPI Tamil News. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சிக்குட்பட்ட பெல்ராம்பட்டி ரோட்டில் உள்ள மந்தைவெளி மைதானத்தில் அங்கன்வாடி பள்ளி இயங்கி வருகிறது. அது பழுதடைந்ததால் தற்போது வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. தற்போது அங்கன்வாடி மையத்தினை இடிந்த நிலையில் உள்ள கட்டிடம் அருகே பாலக்கோடு பேரூராட்சி மூலம் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தற்போது முதற்கட்ட பணிகள் மேற்கொள்கின்றனர். இதனால் அங்கன்வாடி மைய கட்டிடம் புதியதாக கட்ட முடியாத நிலையில் அதனை ஆக்கிரமித்து கட்டுகின்றனர். ஆகையால் உடனடியாக இதனை தடுத்து வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பில் இன்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்கள் சார்பாக PK சிவா செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். வணக்கம். பாலக்கோடு பேரூராட்சி உட்பட்ட இடம் அங்கன்வாடி பள்ளி சிறுவர்கள் படிக்கும் ஒரு பள்ளி இருக்கு. அது இடிஞ்சு போய் விழுந்த நிலைமையில் இருக்கிறதுனால அதை காலி செய்துவிட்டு வாடகைக்கு இடம் எடுத்து அங்கேருந்து நடத்திட்டு வருகிறார்கள். இது ஒரு வருடத்துக்கு முன்னே ஒரு 8 மாதத்துக்கு முன்னே ஒரு மனு கொடுத்து கலெக்டர்கிட்டே மனு கொடுத்துருக்கிறாங்க. அந்த மனு கொடுத்து எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அந்த சிறுவர்களுக்குன்னு பள்ளியை இருக்கிற இடத்துல அதை இடித்து எடுத்துட்டு புதுசாக கட்டடம் கட்டி அங்கன்வாடி பள்ளி நடந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தான். இப்போ அதை விட்டுட்டு பள்ளி கட்டலை, அந்த சிறுவர்கள் வளர்க்க பூங்கா கட்டலை, அவற்றை சுத்திகரிக்க நிலம் தண்ணி இது ஒன்று போடுறாங்க. அது அங்கே தேவையில்லை. எவ்வளவோ இடம் இருக்குது பக்கத்தில், அங்கே இருக்குது போடலாம். அந்த இடத்துல பாலர் பள்ளிங்க குழந்தைங்க படிக்கிறதுக்கு அந்த இடத்துல பில்டிங் கட்டி சுற்று வட்டாரத்தில் பூங்கா மாதிரி அமைத்தா இயற்கையாக இப்போ இயற்கையோடு வளரும் குழந்தைகள் அப்புறம் பள்ளிக்கு போகும்போது நல்லா இருக்கும். இப்போ நோய்வாய்ப்படுற மாதிரி இருக்குது அந்த இடத்துல. அதனால் அதை சுத்திகரிப்பு பண்ணி தண்ணி டேங்க்கு தேவையில்லை. அந்த தண்ணி டேங்கை விட்டு இவங்க கட்டடம் கட்டி பாலர் பள்ளி அங்கன்வாடி அங்கே இயங்கணும். அதுக்காக கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறேன். இது ஒரு மனுவாக கொடுக்குறேன். இதுலேயும் அவங்க செயல்படவில்லை என்றால் அதற்கு மேலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் செய்ய வேண்டும். அந்த குழந்தைங்களுக்கு அங்கன்வாடி இருக்கிறத இடிச்சு கட்டுறதுக்கு முடியாத ஒரு திமுக அரசுல நாங்கள் என்ன செய்ய முடியும்? உண்மை குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.